வெல்கம் டு மை சேனல். இந்த vlog வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கண்டினியூஸ் 2 days vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டே ஈவினிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்லி பொடி ரெசிபி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தேன். 4 ஸ்பூன் உளுந்தம்பருப்பை வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டு அதே ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு மறுபடியும் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்ம வந்து செப்பரேட்டாக வறுத்துக்கணும் இட்லி பொடி ரெசிபிக்கு. ஏன்னா நம்ம ஒன்றா வறுக்கும்போது ஒரு சில பருப்பு சீக்கிரமாக வறுப்பட்டுரும், சிலது சீக்கிரம் வறுப்படாததுனால செப்பரேட்டாக வறுக்கிறது கரெக்டான அந்த வறுக்கிற கெப்பாசிட்டி வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் வறுத்து எடுத்துட்டு அதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் வெள்ளை எள்ளு எங்கிட்ட வெள்ளை எள்ளு கருப்பில் ரெண்டுமே இருந்தனால நான் இது 1 ஸ்பூன் அது 1 ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வெள்ளை எள்ளும் கருப்பு எள்ளும் மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு சிம்மில் வச்சு வணக்கும் போது லைட்டாக அப்படியே எள்ளு வந்து வெடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்தோடனே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வச்சிடணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது கூட வந்துட்டு நம்ம பூண்டு தட்டி போடணும். பூண்டு வந்து ஒரு 10 பல் பக்கமாக, சின்ன சைஸாக இருந்தால் ஒரு 10 பல், பெரிய சைஸாக இருந்தால் ஒரு 6 to 7 பல் பூண்டு எடுத்து தோல் நீக்கக்கூடாது, தோலோட இந்த மாதிரி தட்டி எடுத்து அதை வந்து நம்ம வறுத்துட்டு நம்ம இட்லி பொடியில் சேர்க்கும் போது அந்த பூண்டு ஃப்ளேவர் வந்து பொடியில் நல்லாயிருக்கும். அதுக்காக இந்த மாதிரி நான் வந்து தோலெல்லாம் தட்டி எடுத்துக்கிறேன். பட் தோலை நம்ம வந்து பீல் பண்ணி போடக்கூடாது, தோலோடு எடுத்து போடணும். எதுக்காக தட்டுறோம் அப்படின்னா இது தட்டும் போது கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டு வறுபட்டுரும், அதுக்காக தான் தட்டுறோம். ஸோ அதை நல்லா தட்டி எடுத்துட்டு லைட்டாக நல்லெண்ணெய் விட்டு அந்த தட்டின பூண்டை போட்டு நல்லா வதக்கிட்டு காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 3 to 4 கொத்து கருவேப்பிலை போட்டு இது 3ம் நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ நல்லா 3மே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ அதை எடுத்து வச்சுட்டு நம்ம தனியாக கொட்டி நல்லா ஆற வச்சு தான் நம்ம பவுட்ரு பண்ண போகிறோம். இட்லி பொடின்னு இல்லை, நம்ம எந்த பொடி வீட்டில் நம்ம மிக்சியில் அரைச்சோம் அப்படின்னாலுமே இந்த மாதிரி வறுத்து பண்ணணும். அப்படின்னா வறுத்த பொருள் எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் மிக்சியில் போட்டு நம்ம அரைக்கணும். ஸோ இது நல்லா ஆறிடுச்சு, அதனால் இதை வந்து நான் ஒரு மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது கூட வந்து கொஞ்சமாக கல்லுப்பும் ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம பவுடர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸ் பவுடராக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரப்பாக இருக்கிற மாதிரி மிக்சியில் வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ அரைச்சி எடுத்த பவுடரை வந்துட்டு நம்ம அப்படியேவும் நம்ம வந்துட்டு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ண முடியாது. ஏன்னா மிக்சியில் அரைக்கிறது கொஞ்சம் லைட்டாக ஹீட் இருக்கும் இல்லையா. ஒரு பிளேட்டில் கொட்டி அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம அப்புறமேட்டுக்கு ஏதாவது ஒரு பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கிளாஸ் பாட்டிலில் வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி பொடி ரெசிபிஸ் எல்லாம் நம்ம கடையில் வாங்குறத வீட்டில் அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸுமே இல்லாமல் கொஞ்சம் உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அது முடிச்சுட்டு ஈவினிங் வந்து செடியில் பூவெல்லாம் பறித்தேன், மல்லிகைப்பூலாம் பறித்து எல்லாம் கட்டி எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிறனால பூவெல்லாம் பறித்து எல்லாம் அது எல்லாத்தையும் ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த வேலை சாயங்காலம் பார்த்துட்டு இருந்தோம். பூவெல்லாம் பறித்து வச்சுட்டு ஈவினிங் வந்து சுக்கு மல்லி காஃபி போட்டு குடிச்சிட்டு அப்படியே ஈவினிங் ஒர்க் அப்படியே ரெகுலராக நான் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் காஃபி குடிச்சதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த பால் ஆடை எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். நான் வந்து ரெகுலராக வந்துட்டு தயிர் ஊற்றணுன்னே காலையில் வந்துட்டு அதில் இருக்கிற அந்த ஆடையை மட்டும் கலெக்ட் பண்ணி வச்சுக்குவேன்.
அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 பாக்ஸில் சேர்ந்துருச்சு. ஸோ வெண்ணெய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது இல்லாமல் ஐஸ் வாட்டர் கொஞ்சம் தனியாக நான் ஊற்றி வச்சுருந்தேன். ஏன்னா வெண்ணெய் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஐஸ் க்யூப்ஸோ இல்லை ஐஸ் வாட்டரோ ஆட் பண்ணும்போது வெண்ணெய் வந்து சீக்கிரமாக உருண்டு திரண்டு வந்துடும். நம்ம வந்து ரொம்ப நேரம் மிக்சியில் வந்து சுற்றணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இந்த மாதிரி பாலாடையெல்லாம் பாதி எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் ஐஸ் வாட்டர் கலந்து மிக்சியில் நல்லா அரைச்சோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வரும். அது கூட தண்ணி கொஞ்சம் ஐஸ் வாட்டர் கலந்து மறுபடியும் அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா வெண்ணெய் தனியாக மோர் தனியாக வந்துடும். பட் இந்த மோரை வந்து நம்மளால குடிக்க முடியாது, ஒரு மாதிரி புளிப்பு வாசம் இருக்குது. ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசமா நம்ம எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ண ஆடை, அதனால இந்த மோரை வந்து நாங்கள் வந்து கீழே தான் ஊற்றிடுவோம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து வச்சுட்டு நம்ம வந்துட்டு இதை வந்து வெண்ணெயிலிருந்து மோரை பிரித்து எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் ஐஸ் க்யூப்ஸ் போட்டுட்டு இந்த மாதிரி வெண்ணெய் மட்டும் எடுத்து உருட்டி உருட்டி போடணும். எதுக்காக ஐஸ் க்யூப்ஸ் போடுறோம் அப்படின்னா வெண்ணெய் வந்து கெட்டியாக பிரிஞ்சு போகாமல் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த தண்ணியில் போட்டு நல்லா ஒரு டைம் வாஷ் பண்ணோன்னா அந்த வெண்ணெயில் இருக்கிற எக்ஸஸான மோர் எல்லாமே வந்து வந்துடும். நம்ம வந்து வெண்ணெயாக வச்சுக்கணும் அப்படின்னா வெண்ணெய் சீக்கிரம் கெட்டு போகாது, நெய்யாக காய்ச்சினாலும் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டு செகண்ட் டைமும் அதே மாதிரி தண்ணியில் கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு மறுபடியும் அந்த வெண்ணெயை போட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணும்போது கிட்டத்தட்ட அந்த மோர் எல்லாமே வந்துடும். ஸோ வெண்ணெய் வந்து இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா வெண்ணெயோட லைஃப் ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப நாளைக்கு வரும், நம்ம ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஈவினிங் அந்த வெண்ணெய் எடுக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த பாத்திரத்தெல்லாம் ஹாட் வாட்டர் ஊற்றி எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு நைட் டிஃபனுக்கு வந்துட்டு அந்த இட்லி பொடி ரெசிபி ரெடி பண்ண இல்லையா, ஸோ பொடி இட்லி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலெல்லாம் போட்டு நல்லா தாளித்து எடுத்துட்டு இட்லி வேக வச்சு அதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு நல்லா அதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் அந்த ஆயில் கூட. அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ இட்லி போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பொடி மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டு உப்பு பார்த்து இறக்கணும் அப்படின்னா ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பொடி இட்லி ரெசிபி ரெடி. நைட் டிஃபனுக்கு வந்துட்டு இட்லியும் தேங்காய் சட்னியும் அரைச்சிட்டு அது கூட எக்ஸஸாக இதையும் பண்ணியிருந்தேன். நைட்டு வந்து இட்லி ரெசிபி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நைட் டிஃபன் வந்து சிம்பிளாக அன்றைக்கி இட்லி தேங்காய் சட்னி பொடி இட்லி ரெசிபி வச்சு முடிச்சாச்சு. ஸோ அன்றைக்கி நைட்டு வந்து நைட் டிஃபன் சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கோவில் தேர் பாரும். இப்போ பார்த்திங்கன்னா செல்லாண்டியம்மன் கோவில் வந்து சாமி வந்துட்டு அப்போ தான் ஃபஸ்ட் டைம் தேரில் வச்சு ஒவ்வொரு ஊருக்காக இந்த மாதிரி தேர் தூக்கிட்டு போவாங்க. அன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டைம் தேரில் வச்சனால நாங்கள்லாம் போய் சாமி கும்பிட்டு வந்துட்டோம். ஸோ அன்றைக்கி இதே அப்படியே போயிடுச்சு. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மீஷோவில் வந்துட்டு ஒரு சுடி மெட்டீரியல் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன், அது வந்துருந்துச்சு. ஆக்சுவலாக நான் ஆர்டர் போடும்போது எப்படி வரும் அப்படின்னு தெரில, ஒரு டவுட்டாக தான் போட்டிருந்தேன். பட் மெட்டீரியல் வந்து எனக்கு எப்படி அந்த பிக்சரில் ஷோ பண்ணாங்களோ அதே மாதிரியே இது வந்து ஷாலும் பேண்ட்டும் ஒரே பேட்டர்னாக டைப்பில் வந்துச்சு. இந்த க்ரீன் கலர் வந்து டாப் மெட்டீரியல். இதில் வந்து பார்த்திங்கன்னா பேண்ட் மெட்டீரியலும் ஷால் மெட்டீரியலும் ஒரே ரன்னிங் மெட்டீரியலாகவே இருக்கும், செப்பரேட்டாக இருக்கும், நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிற மாதிரி. மெட்டீரியல் குவாலிட்டி வைஸ் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, பியூர் காட்டன். நான் வந்து எப்படி வரும் அப்படின்னு தெரில, பட் எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. இந்த மெட்டீரியல் ஸ்டிச் பண்ணி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அன்றைக்கெல்லாம் டேமேஜ்லாம் இருக்கா என்னென்னு பார்த்துட்டு எல்லாம் செக் பண்ணியிருந்தேன். பட் எந்த ஒரு டேமேஜுமே இல்லை. ஸோ டாப் கிளாத்தும் பேண்ட்டு கிளாத்தும் இப்படி ஒரே ரன்னிங் மெட்டீரியலாக இருந்துச்சு, நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த நாள் வந்து எங்களோட குலதெய்வம் கோவிலில் வந்துட்டு பூக்குழி அப்படிங்கிறனால நாங்கள் காலையில் வந்து நேரமாக சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கோவிலுக்கு போகிறதுக்காக அந்த செடியில் இருந்த பூவை எல்லாத்தையும் பறித்து எல்லா பாக்ஸில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்ருந்தோம். சாமிக்கு வந்து முந்தின நாள் கட்டின மல்லிகை பூவும் அன்றைக்கி காலையில் செடியில் பிடிச்ச ரோஸ் எல்லாம் இருந்துச்சு, அது எல்லாத்தையும் எடுத்து பாக்ஸில் வச்சுட்டு கோவிலுக்கு வந்து தேங்காய் பழம் மாவிளக்கு எல்லாமே எடுத்து வச்சுட்டு எங்கள் குலதெய்வ கோவிலுக்கு வந்துட்டோம். ஸோ பூக்குழிக்காக வந்து காலையில் நேரமாகவே வந்துட்டு பூக்குழி எல்லாமே ரெடி பண்ணி எல்லாம் நெருப்பெல்லாம் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. நான் அத்தை பாப்பா நாங்கள் 3 பேர் தான் போனோம். முதல்ல போய் விநாயகரை கும்பிட்டு அடுத்து மாவிளக்கு போடுறதுக்காக தட்டில் வந்து தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு இது எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தோம். மாவிளக்கு வந்து நாங்கள் வீட்லேயே ரெடி பண்ணிட்டு போனங்காட்டி அங்கே போய் விளக்கு மட்டும் எல்லாம் ரெடி பண்ணி தட்டில் எல்லாம் பிளேட்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சு
சாமி கும்பிட்டு வந்தாச்சு. இந்த மாவிளக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பைக்கில் ட்ராவல் பண்ணி கொஞ்சம் தூரம் போகிறோம் அப்படிங்கிறனால இந்த மாதிரி செப்பரேட்டாக பாக்ஸ்லேயே வச்சு கொண்டு போயாச்சு. அங்கே போய் நெய் தனியாக கொண்டு போய் விளக்கு போட்டு திரி போட்டு சாமி கும்பிட்டாச்சு. நம்ம எத்தனை கோவிலுக்கு போனாலும் நம்மளுடைய குலதெய்வம் கோவிலுக்கு போகிற ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன், ஒரு திருப்தி மற்ற எந்த கோவிலுமே வராது. கண்டிப்பாக வந்து யார் யாருக்கெல்லாம் குலதெய்வம் கோவில் பக்கத்தில் இருந்தாலும் சரி, தூரத்தில் இருந்தாலும் சரி, அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது போயிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப விசேஷம். எங்களுக்கு வந்து வீட்டு பக்கத்தில் ஓரளவுக்கு டிஸ்டன்ஸில் வண்டியில் போகிற மாதிரி டிஸ்டன்ஸில் இருக்கனால நாங்கள் வந்து மந்த்லி ஒன்ஸ் ரெகுலராக அமாவாசை, பௌர்ணமி இல்லை வேறு ஏதாவது இடப்பட்ட நாளில் போயிட்டு வருவோம். அன்னைக்கு வந்து கோவிலில் நோம்பி அப்படிங்கிறனால நாங்கள் எல்லாமே ஃபேமிலியாக போயிட்டு வந்தோம். ஸோ கோவிலில் வந்து நல்லா பூ டெக்கரேட் எல்லாமே பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப ரொம்ப மன திருப்தியாக, ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சு. குலதெய்வம் கோவில் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று தான். ஸோ மாவிளக்கு தட்டெல்லாம் வச்சு சாமிக்கு எல்லாமே கும்பிட்டு மத்தியானம் வந்து அங்கே கோவிலில் அன்னதான சாப்பாடு போட்டாங்க. நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த விளாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.